ரகசிய ஓட்ச நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். முதுகில் குத்திய அன்புமணி. நான் அன்னைக்கே சொன்னேன்லடா தம்பிகளிடம் கோபப்பட்ட சீமான். இது குறித்து தான் இந்த காணொலியில விரிவா பேச போறோம். வாங்க வீடியோக்குள்ள போகலாம். நாம் தமிழர் கட்சி எந்த ஒரு கட்சியுடனும் கூட்டணி இல்ல அப்படின்ட்டு சொல்றதுக்கு பல காரணங்கள் இருந்தாலும், அரசியல் ரீதியாக நம்ம ஒவ்வொரு தலைவர்களையும் சைக்காலஜிக்கலா அணுகுனா அவர்கள் யாருமே நம்பகத்தகுந்தவர்கள் கிடையாது அப்படிங்கறதுதான் உண்மை. ஏன்னா கடந்த 2-3 மாதங்களுக்கு முன்னாடி விஜய கழுவி ஊத்தி கொண்டிருந்த பல தலைவர்களும் இப்போ விஜயிடம் அண்டி பிழைத்துக் கொண்டிருக்காங்க. அதே மாதிரி கடந்த காலங்களில் திமுகவோடு ஒட்டி உரையாடியவர்கள் இன்று திமுகவை வசைபாடி கொண்டிருக்காங்க. சோ அரசியல் அப்படிங்கிறது ஒவ்வொரு கட்சி தலைமைகளையும் எந்த அளவுக்கு பச்சோந்திகளாக மாற்றி இருக்கு அப்படிங்கறத நாம் தமிழர் கட்சியின் தலைமை ஒருங்கிணைப்பாளர் சீமான் அவர்கள் ரொம்ப தெளிவா உணர்ந்த காரணத்தினால்தான் இங்கு யாருடனும் அரசியல் ரீதியான ஒட்டும் கிடையாது, உறவும் கிடையாது அப்படிங்கறதுல ரொம்ப தெளிவா இருக்கிறாரு. ஆனா தனி மனித உறவு அப்படிங்கிறது வேற அப்படிங்கறதுலயும் அவர் ரொம்ப கிளியர் ஸ்டாண்ட் எடுத்து இருக்காரு. ஆனா இந்த தேர்தல் முடிவுக்கு பிறகு ஐயா அன்புமணி ராமதாஸ் அவர்கள் தவக ஆட்சியின் குதிரை பேர அரசியலை கண்டித்து உங்களுக்கு எதிராக நாங்க பொது வேட்பாளரை நிறுத்த வேண்டிய அவசியம் வரும் அப்படின்ட்டு கடந்த 2 வாரங்களுக்கு முன்னாடிதான் ஒரு காட்டமான வார்த்தையை பிரயோகப்படுத்தி இந்த தவ அரசை கடுமையாக சாடியிருப்பாரு. அது மட்டும் இல்லாம வரக்கூடிய இடைத்தேர்தல்கள்ல பொது வேட்பாளர்களை நிறுத்துறதுக்கான ஒரு சில முயற்சியிலையும் அவர் பின்னணியில ஈடுபட்டு இருக்கிறார் அப்படிங்கிற தகவல்களும் வந்துச்சு. அதுல ரொம்ப முக்கியமா நாம் தமிழர் கட்சியின் தலைமை ஒருங்கிணைப்பாளர் சீமான் அவர்கள் கூட ஒரு தொகுதியில பொது வேட்பாளராக நிறுத்தி தவகவை தோற்கடிக்கிறதுக்கான ஒரு மூளையாகவும் அவர் செயல்பட்டார் அப்படிங்கிற தகவல்களும் வந்துச்சு. ஆனா அப்பவே சீமான் அவர்கள் இவர்களை போன்றவர்கள் அரசியல் எப்படி இருப்பாங்கிறத உணர்ந்த காரணத்தினால்தான் இதெல்லாம் செட் ஆகாது அப்படிங்கறதுல ரொம்ப தெளிவா இருந்திருக்காரு. ஆனா நாம் தமிழர் கட்சியின் ஒரு சில மூத்த புள்ளிகள் மட்டுமே இப்படிப்பட்ட ஒரு அரேஞ்ச்மெண்ட்டுக்கு சீமான் அவர்களை எப்படியாவது கொண்டு வந்துடணும் மூளையை கல்விட்டு இருந்திருக்காங்க. ரொம்ப முக்கியமா ரவீந்திரன் துரைசாமி போன்ற சீமானை வெளியில இருந்து ஆதரிக்கவர்கள் கூட இப்படிப்பட்ட ஒரு செட்டப்புக்கு தயார்படுத்திட்டு தான் இருந்தாங்க. ஆனா அப்பவே நாம் தமிழர் கட்சியின் இளைய தலைமுறை பிள்ளைகள் சீமானிடம் இப்படிப்பட்ட ஒரு விடயமே வேண்டாம், நம்ம தனித்தே நிப்போம் அப்படிங்கறத பாயிண்ட் அவுட் பண்ணி சொல்லிட்டே இருந்தாங்க. இப்ப இறுதியா சீமான் அவர்களுடைய முடிவு எந்த அளவு சரி அப்படிங்கறத உறுதிப்படுத்தும் விதமாக நேற்றைய தினம் ஐயா அன்புமணி ராமதாஸ் அவர்கள் தவக ஆட்சி சூப்பரா இருக்கு, எந்த ஒரு குறையும் சொல்ல முடியாது அப்படிங்கிற ரேஞ்சில அப்படியே பல்ட்டி அடிச்சு ஆளுங்கட்சிக்கு ஆதரவான ஒரு நிலைப்பாட்டை எடுத்திருக்கிறாரு. அதுவும் விஜய் அவர்களையும் போய் சந்தித்து அவருக்கு பாராட்டு பத்திரத்தையும் வாசிச்சிருக்கிறார். சோ இப்படிப்பட்டவர்கள் எல்லாம் நம்பி நம்ம ஒரு பொது வேட்பாளர்னு போய் நின்னா நம்முடைய அரசியலையே மொத்தமாக காலி பண்ணி விட்டுருப்பாங்க அப்படிங்கறத நான் அன்னைக்கு உங்களுக்கு சொன்னேன்ல அப்படின்ட்டு சீமான் அவர்கள் அந்த மூத்த தம்பிகளிடம் இன்றைய தினம் காண்டாகி பேசியிருக்கிறாரு அப்படிங்கிற தகவல்களும் வருது. சோ சீமான் அவர்கள் எந்த அளவு ஒரு தொலைநோக்கு பார்வையுடைய தலைவர் அப்படிங்கறத ஒவ்வொரு அரசியல் நிகழ்வுகளும் நடந்த பிறகுதான் தம்பிகள் உணர முடியுது. ஆனா சீமான் அவர்கள் பல அரசியல்வாதிகள் என்ன மாதிரி எல்லாம் திட்டம் போடுவாங்க, அவருடைய அரசியல் நகர்வுகள் நேரத்துக்கு நேரம் எப்படி மாறும் அப்படிங்கறதெல்லாம் அனலைஸ் பண்ணிட்டு தான் இந்த அரசியலுக்குள்ள மிக தீவிரமாக காலடி எடுத்து வைத்தார் அப்படிங்கறது அவரை ரொம்ப உன்னிப்பா கவனித்தவர்களுக்கு மட்டும்தான் தெரியும். சோ இந்த அரசியல் களத்துல நாம் தமிழர் கட்சி எப்போதும் மாதிரி தனித்தே தங்களுடைய மக்கள் ஆதரவை பெருக்கிக் கொண்டு போறதுதான் அவர்களுக்கு நல்லது அப்படிங்கறதுதான் ஒவ்வொரு அரசியல்வாதிகளின் நிறம் மாறுதலும் காட்டக்கூடிய செய்தியா இருக்கு. நன்றி, வணக்கம்.